கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் மயில் போட்ட கணக்கு. சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை எழுதியவர் மோ. கணேசன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 கதைகள் இருக்கு. அதிலிருந்து தினம் ஒரு கதையாக நம்ம பார்க்கலாம். கதை 8, வாயாடி தவளை. வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்க இருந்த தருணம். அந்த வயல்ல இப்பதான் ஏர் உழுது மண்ணை உலர விட்டு தண்ணி பாய்ச்சி வச்சிருந்தாங்க. அந்த தண்ணியும் ஏரியில இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணி. அந்த ஏரியில இருந்து வந்த தண்ணியில 4 ஆண் தவளை குஞ்சுகள் அந்த வயலுக்கு வந்து சேர்ந்துச்சு. முதல் தவளையோட பேரு திமிங்கலம், 2வது தவளையோட பேரு சுறா, 3வது தவளையோட பேரு எருமக்கடா, 4வது தவளையோட பேரு விலாங்கு என அதுவாகவே பெயர்களை வச்சுக்கிச்சு. இந்த 4 தவளைகளும் வெவ்வேறு குடும்பத்துல இருந்து வந்ததுங்கிறனால இந்த வயல்வெளியில நண்பர்களா மாறுச்சு. வயலுக்கு சொந்தக்காரர் வரும்போதெல்லாம் 4 தவளைகளும் ஆளுக்கு ஒரு வரப்போட ஓரத்துல பதுங்கிக்கும். நாளடைவில் எந்தெந்த வரப்புகள்ல பதுங்கிக்கிச்சோ அந்த வரப்புகளையே அவங்களோட வீடுகளா மாத்திக்கிச்சு. வயல் வரப்பு ஓரம் வரும் பூச்சிகள் வெட்டுக்கிளிகளே அந்த தவளைகளுக்கு பிரதான உணவுகள். அதை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வளர ஆரம்பிச்சுது. சாப்பிட்டு முடிச்ச சந்தோஷத்துல பாடுறேன்னு சொல்லிட்டு எருமக்கடா கத்த ஆரம்பிச்சிடும். அதை கேட்டு சகிக்காம மற்ற 3 தவளைகளும் ஓடி போயிடும். வயலை பண்படுத்தி ஒரு புறம் விதை நெல்லை விதைச்சிட்டு போனாரு வயலோட உரிமையாளர். சில நாட்கள்ல விதை நெல் நாற்றாக வளர்ந்து செழிக்க ஆரம்பித்தது. தவளைகளும் பச்சை பசேல்னு வளர்ந்த நாற்றுகளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. இத்தனை பச்சை பசேல் செடிகளை வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. செடிகள் முளைச்சாதான் பூச்சிகள் வரும், பூச்சிகள் வந்தாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 4 தவளைகளும் கும்மாளமிட்டன. அடுத்த சில நாட்கள்ல வயல்ல ஆட்கள் இறங்கினார்கள். நாற்றை பறித்து கட்டி வயலுக்குள் வீசினார்கள். பெண்களோடு ஆண்களும் இறங்கி வயல் முழுக்க நாற்றுகளை நட ஆரம்பித்தார்கள். அவர்கள் 2 நாட்கள் வருவதும் போவதுமாக இருந்ததால் பூச்சிகளும் வரவில்லை, வெட்டுக்கிளிகளும் வரவில்லை. 4 தவளைகளும் பசிக்குதே பசிக்குதே என்று புலம்ப ஆரம்பித்தன. டேய் திமிங்கலம், என்னால பசி தாங்க முடியல, இதுக்கு மேலேயும் இந்த வயல்ல நாம இருக்கணுமா? எங்கேயாச்சும் போயிடுவோம் என்றது விலாங்கு. வேண்டாண்டா, இதை விட பாதுகாப்பான இடம் நமக்கு கிடைக்காது. இந்த வயலை தாண்டி பார்த்தா நிறைய புதர்கள் தான் இருக்கு. வயல்கள் எதுவுமே இல்லை. அந்த புதர்களை நம்மளை சாப்பிடும் பாம்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு திமிங்கலம். திமிங்கலம் சொன்னதையே சுறாவும் சொன்னது. என்ன, நம்மளையே தூக்கி சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காங்களா? யாரு? அந்த பாம்பு பசங்களா? அவங்க எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். ஏரியில இருந்த பாம்புகளுக்கே தண்ணி காட்டின ஆளு நானு என்று கத்தியபடியே எருமைக்கடா துள்ளியது. டே எருமைக்கடா, அமைதியா இரு, திமிங்கலம் சொல்றது சரிதான் என்றது சுறா. அடைச்ச பயந்தாங்கோழி பசங்களா, தொடநடங்கி பசங்களா, நான் கிளம்புறேன், நீங்க இங்கேயே இருங்கடா என்றது எருமைக்கடா. மற்ற 3 தவளைகளுக்கும் எருமைக்கடாவை தனியே அனுப்ப மனமில்லை. டே போகாதடா, இன்னும் 2 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம், உணவுக்கு வழி கிடைக்கலனா உன் பேச்சை கேட்குறோம் என்றது. 2 நாள்லாம் முடியாது, உங்களுக்காக நாளை வர நான் பொறுத்திருக்கிறேன் என்றது எருமைக்கடா. பசி தெரியாமல் இருப்பதற்காக தனது கட்டை குரலால் பாட ஆரம்பித்தது எருமைக்கடா. அது கத்தும் குரலை 3 தவளைகளாலும் கேட்க முடியவில்லை. மீறி ஏதாவது சொன்னா எருமைக்கடா கோச்சிட்டு போயிடும். அதனால 3 தவளைகளும் காதை பொத்திக்கிட்டு தன்னோட வரப்புகளுக்குள் சென்று பதுங்கின. இரவு முழுக்க கரக் 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 என்று கத்திக்கொண்டே இருந்தது எருமைக்கடா. அவர்கள் எதிர்பார்த்த மறுநாளும் வந்தது. வயலோட உரிமையாளர் வந்து பார்த்தாரு. நெல் நாற்றுகள் மிகவும் அழகாக நடப்பட்டிருந்தன. போதிய அளவு தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போனார். அந்த வயலில் தண்ணீர் வற்றும் வரை அவர் வரவே இல்லை. மனித நடமாட்டம் இல்லாததால் பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் வயலுக்கு ஒவ்வொன்றாக வரவே திமிங்கலம், சுறா, விலாங்கு, எருமைக்கடாவும் போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட்டு பசியாறின. உணவு கிடைக்க ஆரம்பித்து விட்டதால் வெளியே போகும் திட்டமும் கைவிடப்பட்டது. 10 நாள் சென்றிருக்கும். நெல் நாற்றுகள் ஓரளவுக்கு வளர்ந்திருந்தன. வயல்ல தண்ணி இல்லாததால ஏரியிலிருந்து வர தண்ணீரை வயலுக்கு திருப்பி விட்டார் வயல்காரர். அந்த தண்ணீரோடு 3 தவளைகள் வந்தன. அதில் வயதான தவளை ஒன்றும் சிறிய தவளைகள் 2மாக அங்கு வந்து சேர்ந்தன. புதிதாக 3 தவளைகளை கண்டதும் எருமக்கடாவுக்கு ஆத்திரமா வந்தது. ஏய், நீங்கெல்லாம் இங்க வரக்கூடாது,
இது எங்களோட இடம், ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்லனா அடிச்சு விரட்டிடுவேன் என்று கத்த ஆரம்பித்தது எருமைக்கடா. தம்பி, வயசுல பெரியவன் நானு, மரியாதை இல்லாம பேசுறியே என்றது வயதான தவளை. இவர் பெரிய தலைவரு, இவருக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டோம். 1 மாசமா இங்க நாங்க தான் இருக்கோம், போவியா என்றது எருமைக்கடா. டேய் எருமைக்கடா, சும்மா இருக்க மாட்ட, நாமளும் இங்க தன்னந்தனியா வந்தோம், பழச மறந்துடக்கூடாது என்று சொன்ன திமிங்கலம் வயதான தவளையிடம், ஐயா கோச்சுக்காதீங்க, அவன் சரியான வாயாடி, எங்க எல்லாத்தையும் விட அவன் நல்ல குண்டா இருக்கிறனால அப்படி பேசுறான், என் கூட வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த வயதான தவளையை கூட்டிக் கொண்டு போனது திமிங்கலம். மற்ற 2 சிறிய தவளைகளும் எங்கு போவதென்று தெரியாமல் எருமைக்கடாவை பார்த்து பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்து உள்ளுக்குள் சிரிச்சு கொண்டே எருமைக்கடா, அடே தொடநடுங்கி பசங்களா, நீங்க 2 பேரும் எனக்கு வேலையாளா இருக்கணும், அப்படி இருந்தாதான் உங்களை நான் இங்கே தங்க வைப்பேன், இல்லைனா அடிச்சு விரட்டிடுவேன் என்று மிரட்டியது. அந்த குட்டி தவளைகள் 2ம் பயத்தில் சரிங்க, அப்படியே இருக்கிறோமுங்க என்றன. அப்படி வாங்க வழிக்கு, எனக்கு இப்போ கால் பிடிச்சு விடுங்கடா என்றது எருமைக்கடா. 2 சின்ன தவளைகளும் அப்படியே செய்தன. உடனே பாட ஆரம்பித்தது எருமைக்கடா. பாடுகிறோம் என்ற நினைப்பில் 2 சிறிய தவளைகளின் காது செவிடாகும் அளவிற்கு கத்த ஆரம்பித்தது. அதன் காதுகளில் ரத்தம் வராத குறைதான். அடே, இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், இனிமே நாம இங்க இருந்தா நம்ம காது கிழிஞ்சிடும், வாடா போகலாம் என்றபடி சுறாவும் விலாங்கும் அதனுடைய இடத்திற்கு ஓடி போயின. 2 மாதங்கள் போயிருக்கும். வயலில் நெல் கதிர்கள் நன்றாக வளர்ந்து விட்டன. அதை சாப்பிடுவதற்காக எலிகளும் அங்கே குடி வந்தன. அன்று மதியம் எருமைக்கடாவிற்கு 2 குட்டி தவளைகளும் உணவு சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தன. அது சாப்பிட்டுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சது எருமைக்கடா. அப்ப அங்கு வந்த வயதான தவளை, தம்பி நீ பெரிய பாடகன்தான், ஒத்துக்கிறேன், தவளை தன்னோட வாயால கெடும்னு மனுஷங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு உதாரணமா மாறிடாத, எலிகள் நிறைய வந்துடுச்சு, அதை மோப்பம் பிடிச்சுக்கிட்டு பாம்புகள் வரும், உன் சத்தம் கேட்டு இங்கேயும் வந்துட போகுது, அதனால நாம இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது என்றது. பேசாம போயிடு பெருசே, இல்லைன்னா உன் கையை காலை உடைச்சிடுவேன், நான் பாடுற பாட்டுக்கு 3 மாசமா இந்த வயலே அடிமை, என்னோட நண்பர்களே என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நேத்து வந்த ஆளு நீ எனக்கு புத்தி சொல்றியா, பாம்பாவது பல்லியாவது எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், போயா உன் வேலையை பார்த்துக்கிட்டு என்றது எருமைக்கடா. அதற்கு மேல் அங்கே இருக்க விரும்பாத வயதான தவளை, தம்பி உன்னால இங்க இருக்கிற மற்ற தவளைங்களுக்கும் ஆபத்து வந்துட போகுது, ஜாக்கிரதை என்று சொல்லி கொண்டே போனது. யோ பேசாம போயிரு, பெருசுன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே உன்னை சாப்பிட்டுடுவேன் என்று வயதான தவளையை பார்த்து சொன்னது எருமைக்கடா. கூடவே இருக்கும் 2 சின்ன தவளைகளை பார்த்து, பாத்தீங்களாடா இந்த பெருசுக்கு நக்கல, இருக்க இடம் கொடுத்தா நம்மளையே அடக்க வராரு என்றது எருமைக்கடா. 2 சிறிய தவளைகளும், அதானே அந்த கிழமை கிடக்கிறாரு, நீங்க பாடுங்க தலைவரே என்றன. என்னங்கடா சொன்னீங்க என்று தனது முட்டை கண்களை உருட்டி கேட்டது எருமைக்கடா. தலைவரே, வாய் தவறி பயத்துல வந்துருச்சு, நீங்க நல்லா பாடுவீங்க தலைவரே, பாடுங்க என்று கோரஸ் பாடின. முன்பை விட இப்போது வேகமாக குரல் எடுத்து பாட ஆரம்பித்தது எருமைக்கடா. ஓங்கி வளர்ந்திருந்த நெல் கதிர்கள் அதன் குரல் அதிர்வில் வளைந்து வளைந்து நிமிர்ந்தன. கரக் 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 என்று சத்தமிட்டு பாடியது எருமைக்கடா. அதோட பாட்டுக்கு எதிர்பாட்டு ஒன்று தூரத்துல இருந்து கிரக் 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 என்று கேட்டது. ஆஹா, நம்ம பாட்டுக்கும் ஒரு ஆள் எசப்பாட்டு பாடுறாங்களே, கேட்கிறது பெண் தவளையோட குரல் மாதிரி இருக்கே என்று மனதிற்குள் எண்ணியது எருமைக்கடா. இன்னும் வேகமாக குரல் எடுத்து பாடியது. எருமைக்கடா பாடிய அதே பாடலை எதிர்ப்புறத்தில் இருந்து வரும் குரலும் பாடிக்கொண்டே வந்தது. அதன் குரல் இப்போது நெருக்கமாக கேட்க ஆரம்பித்தது. அடடே, நம்ம குரலுக்கு இப்படி ஒரு ரசிகையா, ஒருவேளை ஏரியிலிருந்து வந்திருப்பாளோ, அது யாருன்னு தெரியலையே, ஆளை பார்க்கலான்னா இந்த கதிருங்க வேற நல்லா வளர்ந்துடுச்சு, எதிரில் வர்றது யாருன்னே தெரிய மாட்டேங்குது என்று நினைத்து கொண்டே மீண்டும் பாட ஆரம்பித்தது. முன்பை விட இப்போது எதிர் திசையிலிருந்து பாடும் குரல் மிகவும் நெருக்கத்தில் கேட்டது. அருமை அருமை, குரல் இப்போ ரொம்ப நல்ல பக்கத்துல கேக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நம்ம முன்னாடி வந்துடும், அப்போ அந்த அழகி யாருன்னு தெரிஞ்சிடும், அப்போ பார்த்துக்கிற என்று உள்ளுக்குள் குதூகலித்தது. மீண்டும் தனது கட்டை குரல் எடுத்து பாடியது. இம்முறை பாடும்போது கண்களை மூடிக்கொண்டு தன்னை மறந்து பாடியது. அப்போது நெல் கதிர்களை விலக்கி கொண்டு அதன் எதிரில்
ஒரு பாம்பு வந்து நின்று கொண்டு எருமைக்கடா பாடியதை திரும்ப பாடியது. அதை கண்டதும் எருமைக்கடாவுடன் இருந்த 2 சின்ன தவளைகளும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்றபடி தலை தெறிக்க ஓடி மறைந்தன. ஆஹா, என் முன்னாடி வந்த அழகி யார் என்று நினைத்துக்கொண்டே கண்ணை விழித்து பார்த்த எருமைக்கடா, அதுவரை பெண் தவளை குரலில் பாடிய அந்த பாம்பு அருமையான இறைனி என்றபடியே எருமைக்கடாவை கண்ணிமைக்கும் நேரத்தில் கவ்வியபடி விழுங்க ஆரம்பித்தது. எருமைக்கடாவின் அலறல் அந்த நெற்கதிர்களுக்கு உள்ளே அடங்கி போனது. அதன் பிறகு அந்த வயலில் எருமைக்கடாவின் பாட்டு சத்தம் மட்டுமல்ல, எந்த தவளைகளின் சத்தமும் கேட்பதே இல்லை. இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.